வானம்பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். வானம்பூமி படைத்திருந்தும் வாடினேன் உன்னை இழந்ததினால். தேடி மீட்டிட பிதா என்னை அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனாய். தேடி மீட்டிட பிதா என்னை அனுப்பினதா ஓடி வந்தேன் மானிடனாய். என்னை நேசிக்கின்றாயா, என்னை நேசிக்கின்றாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. கல்வாரி காட்சியை கண்ட பின்னும் நெசியாமல் இருப்பாயா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரிகம் ராஜா. மகா கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தூய பரிசுத்த பிதாவே, கர்த்தாவே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கும்படியாய் நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. நேற்றும் இன்றும் என்று மாறாத கண்மலையே ஸ்தோத்திரிகம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் சேரே ஸ்தோத்திரிகம். தியானத ஏக சக்கராதிபதியே ஸ்தோத்திரிக ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. கடந்த நாள் முழுவதும் கண்ணியின் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி இந்த புதிய நாளை நாங்கள் காணும்படி நீர் எங்களுக்கு பாராட்டினதான தயவிற்காக நன்றி செலுத்த ராஜா. ஆம் கர்த்தாவே, ஸ்தோத்திரிகம், துதிக்கிற ராஜா. கர்த்தாவே, இந்த ஆசீர்வாதமான நாளிலும் கர்த்தாவே அப்பா, எல்லா விதமான பலவீனங்கள், சோர்வுகள், அசிதிகள் எல்லாவற்றையும் கர்த்ததாம் நீர் மாற்றி போட்டு கர்த்தாவே இந்த வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க அப்பா ஸ்தோத்திரம், உம்மை நோக்கி மன்றாட அப்பா நீர் எங்களுக்கு மட்டுமா பலத்தையும் சத்தத்தையும் நீர் கொடுத்திருக்கிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேவன் தாம் எங்களுடைய பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் ஒழிச்சு தயவாய் மன்னித்து இந்த வேளையிலும் ஏறெடுக்கிறதான விண்ணப்பங்களுக்கும் கர்த்ததாம் நீர் பதிலை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. சீயோனில் மீதியாடுந்த எருசலேமில் தரித்திருந்த எங்களை தேவன் தாமே எந்த நோக்கத்துக்காக இந்த சிதுக்கா இந்த பூமிக்கு நீர் அனுப்பினீரோ அப்படியாக கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரிக. நீ இந்த பூமிக்கு கடந்து வந்து பிசாசனுடைய கிரைகளை ஜெயித்து அப்பா உடைய பிதாவினுடைய சித்தத்தை நீர் நிறைவேற்றினது போல கர்த்தாவே நாங்களும் ராஜா அப்பா ஸ்தோத்திரிக உடைய நாமத்தினாலே தகப்பனே இந்த பிசாசன் நாங்களும் ஜெயித்து கர்த்தாவே அப்பா நாங்களும் உடைய சித்தத்தை நிறைவேற்றி கர்த்தாவே நான் ஜெயங்கன் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்திருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் அவனும் என்னுடைய சிங்காசனோடு கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே நாங்களும் தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா, ஸ்தோத்திரிகள் தகப்பனே எல்லாவற்றும் ஜெயித்து கர்த்தாவே அப்பா உம்மோடு கூட உடைய பிதாவுடைய சிங்காசனத்தில் உட்கார நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. விசேஷமா பலவீனமா சுகவீனமா வியாதி வேதனையோடு நம்முடைய தாசர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். யாவரையும் நீர் பலப்படுத்துங்க, சுகப்படுத்துங்க, வியாதிலிருந்து விடுதலை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கேன்மா ஜெபிக்கிற ராஜா. உடைய ஆணி பாய்ந்த கரமானது ஒவ்வொருவரும் தொட்டு சுகமாக்க வேணுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகம். இந்த காலையில் உம்மை நோக்கி காத்திருந்து ஜெபிக்கிறதான ஒவ்வொருடைய மனபாரங்கள், துக்கங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்ததாம் நீர் மாற்றி போட்டு பரிபூர்ண விடுதலையும் அப்பா சுகத்தை நீர் கொடுத்து ஜீவனுள்ள சாட்சிகளை ஒவ்வொருவரும் எழும்பி பிரகாசிக்க நீர் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா, ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்படியாக கர்த்தாவே அழைக்கப்பட்டது நாங்கள் யாரும் இந்த அழைப்பை காத்துக்கொண்டு முடிவரை இந்த நிலை நிற்பன் ரட்சிக்கப்படுவான் என்ற வார்த்தையின்படி முடிவரை இந்த நிலை திரும்ப ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்ள உடைய ரகசியவர்கள் மோடு கூட சேர்ந்து கொள்ள நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. கர்த்தாவே இன்று நாள் முழுவதும் கர்த்ததாமே எங்களை பாதுகாத்துக்கொள்ள போக்கிலும் வளர்த்த நம்முடைய தாசர்கள் பிள்ளைகளோடு கூட உடைய கரம் இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் உடைய தூதரகணங்களை அனுப்பி நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. யார் ஒருவருக்கும் எந்த தீங்கும் நேரிடாதபடி கர்த்ததாம் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நான் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிகம், துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக ராஜா. அப்படியாக கர்த்ததாமே அப்பா வேலை ஸ்தலங்களிலும் ஒவ்வொரு அதிகாரிகளுடைய கண்களில் தயை கிடைக்க பண்ணுங்க. உடைய பிள்ளைகளை நீர் மேன்மைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளாகி அப்பா எங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வித்தியாச
ஆசீர்வாதத்தை உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். நீரே ஜீவனுள்ள தேவன் என்பதை யாவருக்கும் நாங்கள் அறிவித்து அப்பா ஸ்தோத்திரிகம் தகப்பனே. நாங்களும் ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி பிராசிக்க நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க ராஜா. வேலையில்லாத பிள்ளைங்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்க ராஜா. ஸ்தோத்திரிகம் தகப்பனே. இறக்கை கூட சாதகமாக நீர் மாற்றி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. விசேஷமான பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு உடைய பரிசுத்தவான்களுக்கும் தகப்பனே அப்பா சோதரிகம் பலத்தும் சொத்து நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. அப்பா ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. இன்னும் அதிகமாக நீர் பலப்படுத்துங்க ராஜா. உங்களுடைய ஊழியத்தை அநேகருக்கு தகப்பனே அப்பா உங்களுடைய சத்தியத்தை அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்த ஒவ்வொரு தகப்பனும் உடைய பரிசுத்தவான்களையும் கர்த்தாவே வல்ல கருவிகளை நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. நடக்கிற கடதான கத்தா ஒவ்வொரு ஊழியங்களையும் கத்ததாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. உங்களுடைய சத்தியத்தை அநேக இடங்களில் அறிவித்து அநேகரை ஆயத்தப்படுத்தும் ஒவ்வொரு தகப்பனையுமே ஸ்தோத்திரிகள் ராஜா. சுவிசேஷ ஊழியத்தையும் கத்ததாமே அப்பா நீர் அப்படியாக ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் நீர் கூட்டி சேர்க்க வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. வழிவாசல் ஏற்படுத்தி கொடுங்க. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கத்தாவே. துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம். திருமண அப்பா ஆகாத பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணை உண்டாக்குவேன் என்று வார்த்தையின்படி உடைய பிள்ளைகளுக்கு சீக்கிரமா ஏற்ற துணை நீர் கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ராஜா. ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். அப்படியா கர்ப்பத்தின் கனியை காத்திருக்கிற பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம் கர்ப்பத்தின் கனியா அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் வாசிக்கிறோமே. அந்த பலனை சுதந்திரித்து கொள்ள ஆம் ராஜா. சாரால் ராகேல் ரெபேக்கால் தகப்பனை அண்ணாலை கடச்சது தேவன் உடைய பிள்ளைகளாக யாவரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம் தகப்பனே அப்பா. தானியேலை போல நாங்களும் தகப்பனே உமக்கு பிரியமான பிள்ளைகளை காணப்பட ஆம் ராஜா. அப்பா ஸ்தோத்திரிகள் ராஜா. அப்பா தாவீதை போல கத்த உடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களை நாங்கள் காணப்பட நோய் போல நீதிமான உத்தமனுமா இருந்து கர்த்தாவே தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியெல்லாம் செய்து முடித்தான் என்று நோய் குறித்து நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. அப்படியாக நாங்கள் காணப்பட மோசேயை போல சாந்த குணமுள்ளவர்களை நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. எங்களையும் குறித்து தேவன் தாமே இப்படியாக சாட்சி கொடுக்க சாட்சியுள்ள ஜீவியம் செய்கிறவர்களை நாங்கள் காணப்பட நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. தடைகள் எல்லாவற்றையும் தகர்த்தி போடுங்க ராஜா. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிகம் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்படியாக தகப்பனே அப்பா அந்த கடைசி நாட்களில் உங்களுடைய சத்தியத்தை நாங்கள் அநேகருக்கு அறிவித்து அநேகரை நாங்கள் ஆயத்தப்படுத்தும் எங்களையும் வல்ல கருவிகளாக நீர் எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. அப்பா ஜபத்தில் வேதத்தை வாசி தியானுக்குள்ள பூரண பரிசுத்த நாங்கள் அதிகமாக வளர மோடு கூட கிட்டிச்செருகிறவர்களை காணப்பட முகமாய் கண்டு தரிசிக்கும் நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிற ராஜா. அப்படியாக கூட நீ செய்ய போகிறத நன்றி செலுத்த ராஜா. எங்களை யாவரையும் இரத்த கோட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா ஸ்தோத்திரிகம் துதிக்கிற ராஜா. ஒவ்வொரு ஆன்லைன் ஊழியம் புத்தக ஊழியம் எல்லாவற்றையும் கர்த்ததாம் நீர் ஆசீர்வதிங்க. அதன் மூலம் சத்தியம் கடந்து போகும் தேவன் தாமே கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியாக கர்த்தாவே ஜீவ வெளிச்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும் வாசல்களுடைய நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்று நாங்கள் அறிகிறோமே. அப்படியாக தகப்பனை வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது நம்முடைய கற்பனை கட்டளைகளை நாங்கள் கைக்கொண்டு நித்திய ஜீவன் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்வோம். நீர் எங்களை கிருபை பாராட்டுங்க. கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியாக நிச்சயப்பட நன்றி செலுத்துற எங்களை அவருடைய கடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். சகல துதியான மகிமை யாம் ஒருவருக்கே ஏறடிக்கிறோம். எங்கள் ரட்சகரும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென்.